ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 13வது திருநாமம். அவ்யயாய நமக. முன்னொரு சமயம் நம் பாரத தேசத்தை யயாதி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் பல யாகங்கள் செய்து பல பசுக்களை வேதியர்களுக்கு தானமாக வழங்கினான். தன் நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் இலவச கல்வி கிடைக்கும்படி செய்தான். அந்த புண்ணியங்களின் பலனாக இந்த பூத உடலை நீத்த பின் யயாதி சொர்க்கத்தை அடைந்தான். சொர்க்கத்தில் இந்திரனுடைய ஆசனத்துக்கு சரிசமமாக யயாதிக்கும் ஆசனம் கிடைத்தது. ஆனால் தன்னுடைய அவையில் தனக்கு சரிசமமாக இன்னொருவன் வந்து அமர்ந்ததை இந்திரன் விரும்பவில்லை. யயாதி மேல் கோபமும் பொறாமையும் கொண்டான். அவனை தேவலோகத்திலிருந்து கீழே தள்ள என்ன வழி என்று சிந்திக்கலானான் இந்திரன். பல இரவுகள் தூக்கமின்றி சிந்தித்தும் எந்த யோசனையும் அவன் உள்ளத்தில் உதிக்கவில்லை. இறுதியாக தன் குருவான பிரகஸ்பதியிடம் தன் எண்ணத்தை தெரிவித்து ஒரு நல்ல வழி காட்டும்படி பிரார்த்திக்கிறான். பிரகஸ்பதியோ யயாதி தேவலோகத்திலிருந்து கீழே தள்ளுவதற்கான வழியை இந்திரனுக்கு ரகசியமாக சொல்லிக் கொடுத்தார். மறுநாள் தன் அவையில் கம்பீரமாக இந்திரன் அமர்ந்திருந்தான். யயாதி வந்து இந்திரனுக்கு அருகிலுள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்தான். ஊர்வசியின் நடனம் தொடங்கியது. யயாதி ஆசையுடன் அதை ரசித்து கொண்டிருந்தான். அப்போது இந்திரன், யயாதி, இதுவரை சொர்க்கத்துக்கு எத்தனையோ மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே எனக்கு சரிசமமான ஆசனத்தில் அமர்ந்ததே இல்லை. நீ மட்டும் இவ்வாறு அமரும் பேற்றை பெற்றிருக்கிறாயே, நீ அப்படி என்ன புண்ணியம் செய்தாய் என்று கேட்டான். தேவேந்திரனே, தங்க குப்பிகளை கொம்புகளில் உடைய 1,00,00,000 பசுக்களை நான் தானம் செய்தேன். என்னை போல் கோதானம் செய்தவர்கள் பூமியில் யாரும் இல்லை என்றான் யயாதி. இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கும் போதே யயாதி தன் சிம்மாசனத்திலிருந்து அங்குலமாக நழுவி கொண்டிருப்பதை கவனித்தான் இந்திரன். உனக்கு நிகரான தானம் செய்தவர் யாருமே இல்லையா என்று கேட்டான் இந்திரன். நிச்சயமாக சொல்கிறேன், தானம் செய்வதில் என்னை மிஞ்சியவர் யாருமில்லை என்றான். அடுத்த நொடி தன் ஆசனத்திலிருந்து முழுவதுமாக நழுவி கீழே விழுந்து விட்டான். தேவகுருவான பிரகஸ்பதி சொன்னார், யயாதி, நீ தற்பெருமை பேச பேச உனது புண்ணியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தன. அதனால் நீ உன் ஆசனத்திலிருந்து நழுவிக்கொண்டே இருந்தாய். எப்போது உனக்கு நிகராக யாருமே தானம் செய்யவில்லை என்று சொல்லி தற்பெருமையின் உச்சிக்கே சென்றாயோ, அப்போதே உனது அனைத்து புண்ணியங்களும் தீர்ந்துவிட்டன. இனி தேவலோகத்தில் இருக்க முடியாது. கீழே தள்ளப்பட்ட யயாதி தன்னுடைய பேரனான பிரதர்ணன் யாகம் செய்து கொண்டிருந்த யாகசாலையில் வந்து விழுந்தான். பிரதர்ணன் யயாதியிடம், பாட்டனாரே, நீங்கள் இந்திரனுடைய உலகளாவிய சொர்க்கத்தை அடைய விரும்பினீர். ஆனால் இந்திரன் குறுகிய மனப்பான்மை கொண்டவன். தனக்கு சமமாக வேறொருவர் தன் இடத்துக்கு வருவதை விரும்ப மாட்டான். அதனால்தான் திட்டம் போட்டு உங்களை சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டான். ஆனால் திருமாலின் உலகளாவிய வைகுந்தத்துக்கு செல்லும் ஒவ்வொரு ஜீவாத்மையும் திருமால் ஆற தழுவிக்கொண்டு தன்னுடைய சிம்மாசனமாகிய ஆதிசேஷன் மேலே அவர்களையும் அமரச் செய்கிறார். மேலும் வைகுந்தத்தை அடைந்த எந்த ஒரு ஜீவனையும் அவர் மீண்டும் பூமிக்கு அனுப்புவதே இல்லை. தன்னை அடைந்த எந்த ஒரு ஜீவனையும் நழுவ விடாமல் காத்தருள்வதால் தான் திருமால் அவ்யய என்று அழைக்கப்படுகிறார். பெரியாழ்வார், போயினால் பின்னை இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே என்ற இக்கருத்தினை பாடியுள்ளார். திருமாலின் திருவடிகளில் சரணாகதி செய்யுங்கள், அவனை அடையலாம் என்று வழிகாட்டினான். யயாதியும் அவ்யயனாகிய எம்பெருமானான் அருளால் முக்தி அடைந்து வைகுந்தத்தில் நிரந்தரமான ஆசனத்தை பெற்றான். தன்னை அடைந்த அடியார்களை நழுவாமல் காக்கும் எம்பெருமானின் 1000 நாமங்களில் 13வது திருநாமமான அவ்யயாய நம என்பதை தினமும் சொல்லி வந்தால் நாமும் வாழ்வில் விழுகாமல் வெற்றி மேல் வெற்றி பெறலாம். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.